guys, welcome to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப்படி KINEMASTERக்கு border create பண்றதுன்றத பார்க்க போறோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Picsart ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜை கிராப் பண்ணிக்க போறோம். நீங்க ஸ்கொயர்ல வேணும் அப்படினா ஸ்கொயர்ல பண்ணிக்கலாம், இல்ல 16:9 ரெக்டாங்கிள் அந்த ரேஷியோலயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர்ஸ் வேணுமோ வீடியோக்கு அந்த மாதிரி நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி முடிச்சிட்டோன்னே நீங்கள் ட்ரா டூலில் போனால் ட்ரா டூலில் போய்ட்டு இப்போ பார்டர் போட ஸ்டார்ட் பண்ணால் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே ஸ்டெப் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோக்கு பார்டர் கிடச்சிரும். ரைட் சைடில் தேர்டில் உங்களுக்கு ஷேப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் அண்ட் ஒபாசிட்டி வந்து 20 and 100க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக இப்போ பார்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லேயர் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 3 dots இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக அவங்க பார்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ண முடியாது, சில இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் பார்டர். தென் அகைன் 3 dots செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 borders வந்து காப்பியாக இருக்கும். தென் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடுக்கு நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிட்டு தென் அதை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ உங்களோட பார்டர் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பார்டர் வந்து பர்ஃபெக்டாக வரும். தென் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட பார்டர் வந்து அப்பியர் ஆகிடும். தென் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எம்டி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு லேயர் செலக்ட் ஆகிடும். அண்ட் ஒரு தடவை ஷேப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட பார்டர் லைட்டாக தின்னாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணிட்டு தென் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ ஹாரிசான்டலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் உங்கள் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ண லைனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கரெக்டாக ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸோ பார்த்து பண்ணுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஒரு பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. தென் அகைன் 3 dots செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமேஜை மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் 3 dots செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமேஜை ஆப்போசிட்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்டர் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இந்த பார்டர் வந்து நீங்கள் இமேஜ்க்கு யூஸ் பண்ணலாம், வீடியோக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்குனால யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுன்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும். தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு தடவை பர்ஃபெக்டாக நம்ம எல்லா பார்டருமே கரெக்டாக செட்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தென் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 3 dots இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண லேயர்ஸ் எல்லாமே இப்போ மெர்ஜ் ஆகிடும். தென் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா உங்களோட பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். நம்மளோட பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அதில் கலர்ஸ்ன்னு லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நெகட்டிவ்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், பிளாக்ல இருக்கிறது ஒயிட்டில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கிறது பிளாக்ல இருக்கும். இப்போ நம்ம பிளாக்காக மாற்றோம். நம்ம பார்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ KINEMASTERல எப்படி இதை ஆட் பண்ணுறது அப்படின்ற டுட்டோரியலை இப்போ பார்க்க போகிறோம். KINEMASTER ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு இப்போ பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் தேவை, நீங்கள் இமேஜ் இல்லை வீடியோ நீங்கள் எது வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜ் வந்து இப்போ மூவிங்கில் இருக்கிறதுனால க்ராப்பிங்கில் போய்ட்டு அந்த ஈக்குவல் கொடுத்தா நம்மளோட இமேஜ் வந்து மூவ் ஆகாமல் அங்கேயே இருக்குது. நம்ம Picsartல க்ரியேட் பண்ண பார்டரை இப்போ ஆட் பண்ணணும். தென் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்டிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீனுன்றதை கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் போயிடும், ஒன்லி ஒயிட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்டர் போட்ட மாதிரி ஆகிடும்.
தட்ஸ் இட் guys, வெரி வெரி ஈஸி ஸ்டெப். நீங்கள் எப்படி தான் பார்டர் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ